மழை நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். ஆனா அதுல நிறைய ஆச்சரியமான அறிவியல் இருக்கு. வாங்க பார்க்கலாம். மழைத்துளின்னா உடனே நமக்கு இந்த கண்ணீர் துளி வடிவம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது உண்மையா? உண்மையில அந்த கண்ணீர் துளி வடிவம் ஒரு கட்டுக்கதை தான். அதோட உண்மையான வடிவத்தை இயற்பியல் தான் முடிவு பண்ணுது. ஒரு மழைத்துளி கீழே விழ விழ அதோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில ஒரு பர்கர் பன் மாதிரி ஆயிடும். ஒரு மழைத்துளியோட பயணம் இங்க தான் தொடங்குது. காத்துல நீராவி ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அந்த நீராவி குளிர்ந்தா மட்டும்தான் நமக்கு தெரியற மாதிரி நீர்த்துளிகளா மாறும். இது ரொம்ப முக்கியம். மேகத்துக்குள்ள சின்ன சின்ன நீர்த்துளிகள் ஒன்னோட ஒன்னு மோதி சேர்ந்து பெரிய துளிகளா உருவாகுது. இப்படியே சேர்ந்து சேர்ந்து ஒரு துளி ரொம்ப கனமாகி காத்துல மிதக்க முடியாம கீழே விழ ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் பதிவானதுலயே மிகப்பெரிய மழைத்துளியோட அளவு இதுதான். அப்பப்பா, பிரேசில்ல இத பாத்திருக்காங்க. சரி, ஒரு துளி உருவாகிறத பார்த்தோம். ஆனா உலக அளவுல மழை பெய்யறதுக்கு என்னென்ன பெரிய சக்திகள் காரணமா இருக்கு? உலகம் முழுக்க மழை பெய்யறதுக்கு முக்கியமா 3 விஷயங்கள் தான் காரணம். அது என்னன்னு பார்க்கலாம். சூடான காத்தும் குளிர்காத்தும் மோதும்போது பரவலா ஒரே மாதிரி மழை பெய்யும். இதான் ஃப்ராண்டல் மழை. சூரிய வெப்பத்தால நிலம் சூடாகி வேகமா மேலெழும்புற காத்து தான் இடியோட வர்ற கனமழையை கொண்டு வருது. ஈரக்காத்து ஒரு மலையில மோதி மேலே எழும்பும்போது மழை பெய்யும். பாருங்க, நில அமைப்பு கூட வானிலையை உருவாக்குது. அதனாலதான் மழையோட ஒரு பக்கம் நல்லா மழையும் இன்னொரு பக்கம் வறட்சியும் இருக்கு. இதான் ரெயின் ஷேடோ. ஹவாயில இருக்கிற வாயலை மலையில இந்த காரணத்தால தான் வருஷத்துக்கு இவ்ளோ மழை கொட்டுது. சுருக்கமா சொன்னா, இந்த மழைங்கிற ஒரு விஷயம்தான் பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம். செழிப்பான காடுகள்ல இருந்து வறண்ட பாலைவனம் வரைக்கும் ஒரு இடத்தோட காலநிலையை தீர்மானிக்கிறது மழைதான். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை நம்ம பூமியோட கதைய சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளோட தலையீட்டால மழையோட வேதியியலையே நாம மாத்திட்டோம். அதுதான் அமிலமழை. இங்க பாருங்க, சாதாரண மழைக்கும் அமில மழைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. சில சமயம் இன்னும் மோசமாகலாம். நம்ம நகரங்கள் கூட தங்களோட வானிலையை தாமே உருவாக்குது. இதுக்கு பேரு அர்பன் ஹீட் ஐலாண்ட். சில நகரங்களோட அடுத்த பகுதிகள்ல மழைப்பொழிவு 100%க்கும் அதிகமா பதிவாகியிருக்கு. நம்ம விவசாயம், கலாச்சாரம், ஏன் நம்ம குடிக்கிற நல்ல தண்ணீர் வரைக்கும் எல்லாமே மழைய நம்பித்தான் இருக்கு. பூமிக்கு உயிர் கொடுக்கறதே மழை தான். நாம பூமியை மாத்தும்போது மழையை எப்படி மாத்த போறோம்? யோசிச்சு பாருங்க.